வணக்கம். மதுரை மீனவர் சமையல் சேனலுக்கு உங்களோட இருக்கின்றேன். நாம் இன்றைக்கி சிம்பிளாகவும் அதே நேரம் ஆரோக்கியமாகவும் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போது தக்காளி கம்மி ரேட்டில் கிடைக்கிது. தக்காளி வச்சு நம்ம குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி நம்ம ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு தரலாம். 1 கிலோ நாட்டு தக்காளியும் 100 கிராம் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 150 கிராம் சர்க்கரை, 7 பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடி பண்ணணும். தேவையான அளவுக்கு தண்ணியும் நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் மிக்சியில் 1-2 அரைச்சிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, அது கூட ப்ரெட்டு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். உலர் திராட்சை கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நம்ம நைஸாக அரைக்க போகிறப்போ பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். மாறுபட்ட சுவையில் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு தக்காளி ஜாம் செய்ய போகிறோம். வாங்க இப்போ தட்டு வச்சு மூடிடலாம். சுத்தமான ஒரு கடை துணி எடுத்து வச்சுருக்கேன். அதை பொடி பண்ண அந்த மசால் பொருட்களை அதில் சேர்த்து ஒரு மூட்டை பண்ண போகிறேன். இதுதான் இந்த ஜாமுக்கு நல்ல டேஸ்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தக்காளி நல்லா வெந்து தோல் பிரிஞ்சிருக்குது. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விடணும். உலர் திராட்சை நல்லா ஊறிடுச்சு. இப்போது இது கூட நாட்டு சக்கரை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி, உலர் திராட்சை, நாட்டு சக்கரை சேர்ந்த இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தும். தக்காளிலாம் நல்லா ஆறிச்சுங்க. இப்போ அதெல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். தக்காளியை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். தண்ணி சேர்க்கலை. ப்ரெஷர் பண்ணலே செய்யுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். அரைச்ச தக்காளிலாம் சேர்த்துட்டேன். குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமாக எதாவது செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் ஒரு கரண்டி ஜவசியும் இது கூட ஊற போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். அது ஜாமுக்கு ஒரு மினுமினுப்பு தன்மையை கொடுக்கும். தக்காளி நல்லா கொதிக்குது, நல்லா வெந்துட்டுருக்குது. எல்லாருக்குமே தெரியும் தக்காளி நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு. அது கூட திராட்சை சேர்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு அமையும். இதே மெத்தடில் ஆப்பிளும் பயன்படுத்தி செய்யலாம், இல்லை கலந்தும் செய்யலாம். தக்காளியில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிச்சு. இப்போ தக்காளி நல்லா கெட்டியாகுது. இது நல்லா மசிச்சு விடுங்க. இந்த தக்காளி ஜாம் ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அரைச்சி வச்சுருக்கிற உலர் திராட்சை, நாட்டு சக்கரை கலந்த கலவையை இப்போ சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடலாம். இது நல்லா ஒன்றா சேர்ந்து வேகணும். அப்படியே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. இப்போது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, ஒன்றா திரண்டு வருது. இந்த சமயத்தில் எடுத்து வச்சுக்கிற சீனி சேர்த்துக்கலாம். இந்த ஜாம் 1 மாதத்துக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு கூட உபயோகப்படுத்தலாம். இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க கூட கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த 1 கிலோ தக்காளிக்கு எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஜாம் கிடச்சது. ஒரு கரண்டி சர்க்கரை கூட கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கிண்டி விடலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்குங்க. காரம் அதிகம் பிடிக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். தக்காளி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டியாகிட்டே வருது. தக்காளியில் இருக்க மினரல்ஸும் விட்டமின்ஸும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். உலர் திராட்சையை நம்ம குழந்தைகளுக்கு எப்போவுமே சேர்த்தோம்னா அது பிளட் லெவலை அதிகப்படுத்தும். பாருங்கம்மா, ஒரு கெட்டியான பதம் வந்துச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசால் பொருட்களத்தை அதிலே சேர்த்துடலாம். மசாலாவை டைரெக்டாக சேர்த்தோம்னா அது ரொம்ப ஹெவியாக அதிகமான வாசனையோடு இருக்கும். இப்படி சேர்க்கும்போது அது எசன்ஸ் மட்டும் இறங்கும்.
இந்த காலகட்டங்களில் நம்ம குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம கொடுக்குற உணவானது இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துகிற மாதிரி நல்ல உணவாக இருக்கணும். ஆயில் அதிகமான ஃபுட்டை தவிர்த்துருங்க. 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டேன். இப்போது அதை ஜாம்லேயே சேர்த்துட்டேன். மிளகானது ஜாமோட டேஸ்ட்டை அதிகப்படுத்தும். பாருங்கம்மா, ஜாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா பக்குவத்தில் இருக்குது. நாம் இன்னும் மசாலா பொட்டலத்தை வெளியே எடுக்கலை, அதுலேயே தான் இருக்குது. இப்போ அதோட நல்ல ஃப்ளேவர் இறங்கி ஜாம் வாசனையாக இருக்குது. நான் கொஞ்சமாக தான் பொருட்களை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அளவு அதிகப்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு 2 கிலோ சேர்க்குறதா இருந்தால் இப்போ அதோட பொருட்களோட அளவு டபுள் மடங்கு ஆகும். இந்த காலகட்டங்களில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். காரம் ரொம்ப சேர்க்காதீங்க. அளவான காரமும் அளவான ஆயில், அளவான சர்க்கரை, இது நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக வைக்கும். எண்ணெய் பலகாரங்களையும் ஸ்வீட்ஸையும் நம்ம தவிர்த்துட்டு நம்மளை இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆரோக்கியமான சத்தான உணவுகளை எடுத்துக்கலாம். தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு அது கூட மிளகு சீரகம் சேர்த்து இஞ்சி தட்டி போட்டு குடிங்க. அது நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். நம்ம பெரியவங்க சொன்ன ஹெர்பல் குழம்புகளையும் நல்ல கீரைகளையும் நிறைய எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல கெட்டியாக வந்துருக்குது. அது வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இது விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. இட்லிக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் மாற்றிடலாம். இது கிட்டத்தட்ட அல்வா பதத்தில் இருக்கும். இது ஆறின பிறகு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா இது கெட்டு போகாமல் இருக்கும். அருமையான சுவையில் ஆரோக்கியமான இந்த தக்காளி ஜாமை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இங்கே வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்க பெல் பட்டன் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.